ஒரு பணக்காரரு அவர் வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தீர்க்க முடியாத வியாதி. தன் வழிபாட்டு தெய்வமாகிய இஷ்ட தெய்வமாகிய முருகன் கிட்ட போய் முறையிடுறாராம். முருகா, நீ மட்டும் என் குழந்தை உடம்பு சரியாகிடு. டாக்டர் எல்லாம் அப்படி கைவிட்டுட்டாங்கப்பா, கைவிடாத தெய்வம் நீ தானே, என் குழந்தைய நல்லா ஆக்கிடுன்னு சொல்லி என்ன சொல்றாரு, நீ இதை மட்டும் செஞ்சுற, என் வாழைத்தோப்புல இருக்கிற எல்லா பழத்தையும் உனக்கு நான் வெட்டி பஞ்சாமிரத்துக்கு அனுப்புறேன்றார். உடனே என்ன ஆகுது, அதிசயம் போல குழந்தை குணமாயிடுது. சந்தோஷம் தாங்கல. உடனே வாழைத்தோப்பெல்லாம் கனிஞ்சு தொங்குது, கொலைஞ்சு அப்படி இருக்கு. மகிழ்ச்சியில என்ன பண்றாரு, எல்லா வாழை அந்த தோப்புல இருக்கிற எல்லா கனிகளையும் முருகனுக்கே அர்ப்பணம், பஞ்சாமிரத்துக்கே போட்டோம் அப்படின்னு பழனி கோயிலுக்கு அனுப்புறாரு. எப்படியும் ஒரு 2-3 லாரியில அனுப்புறாரு. அவ்வளவு வாழைத்தோப்புக்கு சொந்தக்காரர். மகிழ்ச்சியா இரவு போய் உறங்குறாரு. எங்க அப்பா நான் கேட்டதை செஞ்சுட்டான், நானும் திருப்தி அவனுடைய பஞ்சாமிரத்துக்கு என் தோப்புல இருந்த பழங்கள்லாம் வெட்டி அனுப்பிட்டேன், எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அனுப்புறாரு. இரவு கனவுல முருகர் வர்றாரு. கனவுல வந்து கேட்கிறாரு, ஏண்டா கொடுத்த வாக்குறுதி என்ன காணிக்க கொடுக்குறேன்னு என்கிட்ட நீ கேட்டுக்கிட்ட, உன் தோப்புல இருக்க எல்லா பழத்தையும் எனக்கே கொடுக்குறேன்னு சொன்னல, இப்ப என்னடா 2 பழம் மட்டும் கொடுத்தேன்னு கேட்டாரு கனவுல வந்து. இவரு அப்படி அலறி அடிச்சு எழுந்தாரு. விடியற் காலம் 3 மணி. அடா இது நம்ம சொன்னபடி செஞ்சுட்டுமே, எப்படி ஒரு 3 லாரி பழம் போயிருக்கோமே, எப்படி முருகன் வந்து சொல்றான், முருகன் போய் சொல்ல மாட்டானே, என்ன பண்ணானுங்க இந்த டிரைவருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முதல்ல கோயிலுக்கு அடிக்கிறாரு போனு. ஐயா, இந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துல இருந்து பழம் வந்து சேர்ந்துடா, வந்துருச்சுங்கயா, இரவே வந்து சேர்ந்தாச்சு, நாங்க அதெல்லாம் பஞ்சாமிரத்துக்கு பயன்படுத்தியாச்சு. டிரைவருக்கு போன் அடிக்கிறாரு, அந்நேரத்துக்கு அடிக்கிறாரு. எப்பா பழங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? ஐயா நல்லா கொண்டு போய் சேர்த்துட்டோங்கய்யா. வழியில ஏதாவது நடந்ததா, ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன இல்லைங்கய்யா, எல்லாம் சேர்த்துட்டோம். உண்மையை சொல்லுங்கப்பா, ஏதாவது வழியில ஏதாவது நடந்ததா? ஒரு டிரைவர் மட்டும், ஐயா என்ன சொல்லு, தைரியமா சொல்லு. இல்லைங்கய்யா, நீங்க பஞ்சாமிரத்துக்கு தான் அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியும், வழியில பசிக்குதுன்னு நான் ஒரு டீ சாப்பிட நின்னேன், அப்போ ஒரு குழந்தை வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சு, பஞ்சாமிரத்துக்காச்சே பிரசாதத்துக்காச்சேன்னு தோணுது, ஆனா அந்த குழந்தை பசி என்னால தாங்க முடியல, அது பழம்தான் வேணும்னு கேட்டு அழுகுது, அந்த பசி என்னால பொறுத்துக்க முடியாம 2 பழம் எடுத்து கொடுத்துட்டேன் ஐயா. அவருக்கு அப்படியே ஒரு மின்னல் பொறி தட்டுது, யாரோ சுத்தில அடிச்சா மாதிரி இருக்கு. இப்ப முருகன் என்ன சொல்றான், இந்த ஏழை குழந்தையினுடைய பசிக்கு 2 பழம் போச்சு பத்தியா, அதுதான்டா என் கணக்குக்கு வந்தது.